ஆப்கி அதாலத்தில் காங்கிரஸ் தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மக்களை விட்டு தூரமாகிவிட்டார். இப்பெல்லாம் மொபைல் போன்ல நிறைய மெசேஜஸ் வருது. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, சிலிண்டர் 103 ரூபாய் குறைஞ்சிருச்சு, சக்கரை 39 இருந்து 29 ஆயிடுச்சு, அரிசி 105 இருந்து 65 ஆயிடுச்சு, பெட்ரோல் 83 இருந்து 68 குறைஞ்சிருக்கு, அரசு ஊழியர்கள் நேரத்துக்கு ஆபீஸ் போறாங்க, ஆங்கிலேயர் காலத்தின் சட்டங்கள் முடிவுக்கு வந்துட்டு இருக்கு, ஜன்தன் திட்டத்துல 15 கோடி பேர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, 12 ரூபாய்க்கு விபத்து காப்பீடு கிடைக்குது, 330 ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு கிடைக்குது. இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? நீங்க தக்காளி விலையை கேட்டு பாருங்க, வெங்காய விலையை கேட்டு பாருங்க, கிராமப்புறங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை பத்தி கேட்டு பாருங்க. சர்வதேச சந்தையில இன்னைக்கு 60% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா தேசிய அளவுல 3%, 4% கூட குறையல. சோ நீங்க வேற விஷயத்த பத்தி பேசுங்க. நீங்க ஜன்தன் விஷயத்த பத்தி கேட்டீங்க. கடந்த ஆண்டுல 12.5 கோடி அக்கவுண்டுகள் திறக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த 12.5 கோடி அக்கவுண்ட்ல எத்தனை அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 75%. 8.5 கோடி அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ். ஏன்னா ஜன்தன் திட்டத்துல எல்லாரும் அக்கவுண்ட் திறந்தது பிஜேபி சொன்னதுனால மட்டும்தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்துல இருந்து 15 லட்சம் ரூபாயை உங்க அக்கவுண்ட்ல போடுறேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் ஏமாற்றம் தான் இருக்கு. நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் 15 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு பிஜேபி தலைவர் என்ன சொல்றாரு? அது வெறும் தேர்தலுக்காக சொன்னதுங்கிறாரு. அதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை. அப்ப அந்த உண்மை நிலையை மக்கள் கிட்ட ஏன் கொண்டு போய் சேர்க்கல? நாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கோம், கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது செய்தித்தாள்களும் டிவி சேனல்ஸும் சர்வே எடுத்திருக்காங்க. நீங்க கொண்டு போய் சேர்த்திருந்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியா 73% பேரு அரசின் பணி திருப்தியா இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க? பாஸ்கர் 61% பேரு அரசு பணிகள்ல திருப்தியா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்தியா டுடேல 56% பேரு என்டிஏ அரசாங்க பணியில திருப்தியா இருக்குன்னு சொல்லுமா? அப்படி பார்த்தா நீங்க சொல்றது மக்கள் கிட்ட போய் சேரலன்னு தானே அர்த்தம். நீங்க சர்வே பத்தி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இதே சர்வேக்கள் தான் 2009ல யூபிஏ அரசு அமையறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே சர்வேக்கள் தான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் 2009 பத்தியே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒரு விஷயத்த பகுப்பாய்வு செய்யறேன், நீங்க ஒரு விஷயத்த பத்தி கேக்குறீங்க. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கல, எக்ஸ்போர்ட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலையும் குறையல. அப்படி இருக்கும்போது எந்த வளர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த சர்வேக்கள் தான் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற பயணங்கள்ல உலகம் முழுக்க இந்தியாவோட மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா மார்க்கெட்டிங் நிறைய நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு போட்டோ ஆப் அரசாங்கம். நீங்க பாக்குறதெல்லாம் அதுதான். ஒரு பக்கம் சுத்தமான இந்தியான்னு சொல்றோம், அமைச்சருங்க கிட்ட தொடப்பத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல 50% வெட்டி போடப்படுது. அப்புறம் எப்படி சுத்தமான இந்தியா இருக்கும்? ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு உங்க அரசாங்கம் எவ்வளவு பணம் ஒதுக்கீடு பண்ணாங்க? 12,000 கோடி. இந்த அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? 6,000 கோடி. உங்க 12,000 கோடியில சுத்தமாயிடுச்சா? இல்ல, ஒருவேளை ஆகாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த சுத்தமான இந்தியா திட்டத்துல சுத்தம் செய்யறது மட்டும் இல்ல, அதுல டாய்லெட் கட்டப்படும், கிராமங்கள் எல்லா பக்கமும் நிதி வழங்கப்படும், அது எல்லாமே அதுல சேர்க்கப்படும். அதாவது நீங்க என்கிட்ட கேக்குறது என்ன சொல்றது, அதாவது எங்களுடைய எல்லா திட்டங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அவங்களுடைய ஆசைகளுக்கும் ஏற்றபடி முழுமையா செயல்பட்டிருந்தா கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு மறுபடியும் வந்திருப்போம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. எங்ககிட்ட நிறைய குறைகள் இருந்தது, அதனாலதான் நாங்க இப்போ ஆட்சியிலேயே இல்ல. அதனாலதான் உங்களோட திட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு, ஆனா அது வேறொருத்தர் பாக்கெட்டுக்கு போயிருச்சு, செலவு பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா ப்ராஜெக்ட்லயும் செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த நான் பகுப்பாய்வு செய்ய விரும்புறேன். அதாவது நீங்க கேக்குறது என்னன்னா, அதாவது அதோடைய பட்ஜெட்டை குறைச்சு அதனால நாட்டுக்கு வளர்ச்சி வருதுன்னா நான் அது ஒருபோது ஏத்துக்க மாட்டேன்.
ஆனா நீங்க எங்க அதுல ஃபோக்கஸ் பண்றீங்க? நீங்களும் ராகுல் காந்தியும் தினமும் சொல்றீங்க பிரதமர் வெளிநாட்டு பயணங்கள்ல பிஸியா இருக்காரு, இப்பெல்லாம் அவரு இந்தியா டூர்லயே இல்ல NRI ஆயிட்டாருன்னு சொல்றீங்க. அதுவும் உண்மைதானே. இல்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப நாட்டோட நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கும்போது விவசாயத்துறையோட, அதாவது இந்த நிலைமைய நாம நேர்ல போய் பார்க்க அவ்வளவு வேண்டாமா? மோசமான நிலைமை இருந்தா ராகுல் காந்தி 56 நாளா எங்க காணாம போனாரு? அது சுய பரிசோதனை செய்யறதுக்காக போயிருந்தாரு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ திரும்ப வந்து முழுமையா ஈடுபட்டிருக்காருல்ல. மன்மோகன் சிங் ஓகே. 2009 இருந்து 2010க்குள்ள 42 நாட்கள் வெளிநாடு போனாரு, 14 நாடுகளுக்கு. ஒரே வருஷத்துல 3 முறை அமெரிக்கா போனாரு. மோடி 57 நாள் போயிருந்தாரு. ஆனா கம்பேர் பண்ணி பார்த்தா வெறும் 15 நாள் தான் அதிகமாகுது. அப்போ மன்மோகன் சிங்க நீங்க ஏன் கேட்கல? நீங்க எதுக்கு வெளியிலேயே சுத்திட்டு இருக்கீங்க? இங்க விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்னன்னா, அதாவது அந்த நேரத்துல எந்த நாட்டோடையும் உள்நாட்டு விவகாரத்துல நாம சமரசம் செஞ்சுக்கவே இல்ல. எங்க பிரதமர் நாட்டோட உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்துலயும் முழுமையா அவர் ஈடுபட்டிருந்தாரு. நேர்ல போறதா இருந்தாலும், நிதி வழங்குறதா இருந்தாலும், இழப்பீடு வழங்குறதா இருந்தாலும். குறிப்பா என்னுடைய சொந்த மாநிலத்துல ஆலங்கட்டி மழையும் அதிக மழையும் பெஞ்சது. நாங்க டெலிகேஷன் எடுத்துட்டு போனோம். ஒரு முறை அவங்க 1000 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்தாங்க. இன்னொரு வாட்டி விவசாயிகளுக்காக 800 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது வேற விஷயம். மாநில அரசோட பணம் விவசாயிங்க கைக்கு போகல. அதை நீங்க பார்க்கணும். சோ அந்த நிதியை மத்திய அரசு மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல எந்த செக்ஷனா இருந்தாலும், பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எங்க இருந்தாலும், அங்க எங்க பிரதமர் முழுமையா ஆய்வு செய்து இது எல்லாத்துக்கும் முடிவுகளை எடுத்தாரு. ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிரதமர் மன்மோகன் சிங் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி வீட்டுக்கு போயிருக்காரான்னு சொல்லுங்க. பல முறை பயணம் செஞ்சிருக்காரு. நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு உதாரணம். அவரு போகாத இடமே இத இல்லையே. பத்தி ரிசர்ச் பண்ண பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பிரதமர் போன மாதிரி எந்த தகவலும் எனக்கு பிரதமர் மன்மோகன் சிங் போயிருக்காங்க, சோனியா காந்தி போயிருக்காங்க, இப்பவும் போயிருக்காங்க. இல்ல, இப்ப போறாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சு. இப்பவும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்பவும் போயிருக்காங்க. மன்மோகன் சிங் இப்பவும் போயிருக்காங்க, அப்பவும் போயிருக்காங்க. காங்கிரஸ்க்கு கெட்ட காலம் வந்தது. அவங்க அரசராயிட்டாங்க. மக்களை அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. மக்களை அவங்க கண்டுக்கவே இல்ல. எந்த விவசாயி வீட்டுக்கு அவங்க போகவே இல்ல. அதனாலதான் கெட்ட காலமும் அவங்களுக்கு வந்துருச்சு. மக்களோட இருந்திருந்தா அவங்களுக்கு நல்ல காலம் இருந்திருக்கும். நான் இவரோட உணர்வுகளை முழுமையா மதிக்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சியில நானே முன் வந்து சொன்னேன். நிச்சயமா எங்களுடைய குறைகள் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்காந்துருக்கோம். ஒருவேளை நாங்க இதை ஏத்துக்கல அப்படின்னா இழப்பு எங்களுக்கு மட்டும்தான். அதனால இந்த விஷயத்துல இருந்து நான் எப்பவும் ஓடிப்போ போறது இல்ல. இந்த விஷயத்துல எங்ககிட்ட எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல விரும்பல. எங்ககிட்ட குறை இல்லைன்னா நாங்க எதிர்க்கட்சி வரிசையில உட்கார போறோம். அதனால அதை பத்தி நாங்க சுய பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். அருண்ஜேட்லி இங்க வந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சிந்தியா ஜி இது சூட் பூட் அரசாங்கம்னு சொல்றாருன்னு. அவர் சொல்றாரு, எங்க அரசு சூட் பூட் அரசு தான், அவங்களுடைய அரசு சூட்கேஸ் அரசாங்கம். சூட் போட்ட அரசா இல்ல சூட்கேஸ் போட்ட அரசா? எது நல்ல அரசா இருக்கு? என்னோட பார்வையில சூட் போட்ட அரசும் இல்ல, சூட்கேஸ் அரசும் இல்ல. ஆனா கேள்வி கேட்டுட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல அனுமதி கொடுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, மக்களுக்கான அரசு, மக்கள் சேவைக்கான அரசு, வளர்ச்சிக்கான அரசு, வெளிப்படைத்தன்மை இருக்கிற அரசு வேணும். அதாவது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் மறக்கவே கூடாது. மக்கள் தான் நம்மள அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. மக்கள் சேவை செய்யறதுக்காக, அவங்கள வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போறதுக்காக. இந்த எண்ணம் நம்மளுடைய மூளையில இல்லாம அந்த எண்ணம் நம்மளுடைய இதயத்துல இருந்தா அப்பதான் அந்த நாட்டுடைய உண்மையான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நடக்கும். இவங்க சொல்றாங்க ஒரு வருஷத்துல இதெல்லாம் கண்டிப்பா செய்யவே முடியாதுன்னு. நான் இவங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன். பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க இது செய்யல அது செய்யலன்னு ஏன் அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க? இவங்க அவங்களோட ஆட்சி காலத்தை மறந்துட்டாங்களா என்ன? அப்போ காமன்வெல்த் கேம்ஸ்ல என்ன நடந்ததுன்னு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது தெரியும். நாட்டுக்கு எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கோடிகள் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லையா? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். எந்த அரசா இருந்தாலும் எப்ப மதிப்பீடு செய்யணும்னா அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது. இந்த எல்லா விஷயங்கள்லயும் இவ்வளவு வாக்குறுதி கொடுக்காம இருந்தா, உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டாலர் மதிப்பு 63 இருந்தப்போ
யூபிஏ அரசு ரூபாய வென்டிலேட்டர்ல கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 48 ரூபாய் வரைக்கும் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனா 3 மாசத்துல இவங்களுடைய காமர்ஸ் மினிஸ்டர் நிர்மலா மேடம் சொல்லியிருக்காங்க, ரூபாய் மதிப்பு 64 தான் இருக்கணும், அப்பதான் எக்ஸ்போர்ட் போட்டித்தன்மையோட இருக்குன்னாங்க. இன்னைக்கு அது 64 தான் இருக்கு. அப்ப வென்டிலேட்டர்ல இருந்ததா சொன்ன ரூபாய் இன்னைக்கே வென்டிலேட்டர்ல இருந்து வெளியில வரவே இல்ல. இன்னைக்கு வென்டிலேட்டர்ல ஏன் அப்படியே இருக்கு? ஒரு அரசாங்கம் சொல்றதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கும்போது அதை மதிப்பிடுறது எதிர்க்கட்சியான எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்க நிறைவேற்றுவோம். அவர் கேட்க வர்ற கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாலையும் அதிகமா வருது. நேரு அவர்கள் 16 வருஷம் 286 நாட்கள் பிரதமரா இருந்தாரு. இந்திரா காந்தி அவர்கள் 15 வருஷம் 96 நாட்கள் பிரதமரா இருந்தாங்க. ராஜீவ் காந்தி 5 வருஷம் 32 நாட்கள் பிரதமரா இருந்தாரு. மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷம் 4 நாட்கள் பிரதமரா இருந்தாரு. இதையெல்லாம் சேர்த்தா 47 வருஷம் 48 நாட்கள். 47 வருஷம் 48 நாட்கள்ல நல்ல நாட்கள் வரல, ஒரு வருஷத்துல வந்துருங்கிறீங்க. நான் உங்ககிட்ட எனக்கு இன்னைக்கும் 2 விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த 47 ஆண்டுகள்ல எந்த ஒரு வளர்ச்சியும் நடக்கலையா? முன்னேற்றமே நடக்கலையா? நிறைய ஊழல் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஜனங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஊழல் தான் அதிகமா நடந்திருக்கு, நல்லது எதுவும் நடக்கலங்கறாங்க. கண்டிப்பா நடந்திருக்கலாம். நான் இந்த விஷயத்த கண்டிப்பா நான் ஒத்துக்க தான் செய்றேன். உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கோ அதே வெறுப்பு எனக்கு இருக்கு. நான் நீங்க சொல்றத கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இருங்க, நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்பதான் பதில் தெரியும். வளர்ச்சி முன்னேற்றம்னு இங்க எதுவுமே நடக்கலையா? ஊழல் தான் நடந்திருக்கு. அப்படின்னா அத அடிப்படையா வச்சு நீங்க சொன்னது 47, அதாவது 47 வருஷம்னு சொன்னீங்க. அதாவது அந்த 47 வருஷம் இருந்த மாதிரியே இனியும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது கேள்வியே கேட்காம? ஜனநாயகத்தோட உண்மையான அம்சம் என்னன்னா, கேள்விகள் கேட்கப்பட்டாகணும், மதிப்பீடு செஞ்சாகணும். சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருந்தா அதை மதிப்பிடுறது எங்களுடைய பொறுப்பு.